பைபிள் சவாலின் 189வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 94 முதல் 96 அத்தியாயங்கள் தேவன் நீதியான நியாயாதிபதியும் நமது விசுவாசமான பாதுகாவலரும் எல்லா ஆராதனைக்கும் தகுதியான ராஜாவும் என்பதை நினைவூட்டுகின்றன. உலகில் நடக்கும் ஒவ்வொரு அநியாயத்தையும் தேவன் காண்கிறார். மேலும் தனது சரியான நேரத்தில் பரிபூரண நீதியை நிலைநிறுத்துவார் என்பதை இந்த சங்கீதங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவரை நம்புகிறவர்களை அவர் பலப்படுத்தி பயமும் கவலையும் நிறைந்த இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். மேலும் எல்லா ஜாதிகளும் ஆண்டவருக்கு புதிய பாடலை பாடி அவரது மகத்துவத்தை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கின்றன. தேவனுடைய பரிசுத்தமும் மகிமையும் விசுவாசமும் ஒவ்வொரு நாளும் நமது ஸ்தோத்திரத்திற்கு தகுதியானவை. நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் ஆண்டவர் என்றென்றும் ஆட்சி செய்கிறார் என்பதால் உறுதியாக நிற்கலாம். இன்று அவரது நீதியை நம்பி மகிழ்ச்சியுடன் அவரை ஆராதிக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 189 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 94 to 96 reminds us that God is the righteous judge, our faithful defender, and the King worthy of all worship. These psalms assure us that God sees every injustice and will bring perfect justice in His time. He strengthens those who trust in Him and comforts hearts that are burdened with fear and trouble. They also call all nations to sing a new song to the Lord and proclaim His greatness among all people. God's holiness, glory, and faithfulness deserve our praise every day. No matter what we face, we can stand firm because the Lord reigns forever. Let us begin today with hearts that trust His justice and joyfully worship our great God. சங்கீதம் அதிகாரம் 94. Psalms chapter 94. வசனம் 1. நீதியைச் சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியைச் சரிக்கட்டுகிற தேவனே, பிரகாசியும். Verse 1. O Lord God, to whom vengeance belongeth, O God, to whom vengeance belongeth, show thyself. வசனம் 2. பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். Verse 2. Lift up thyself, thou judge of the earth, render a reward to the proud. வசனம் 3. கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? Verse 3. Lord, how long shall the wicked, how long shall the wicked triumph? வசனம் 4. எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? Verse 4. How long shall they utter and speak hard things, and all the workers of iniquity boast themselves? வசனம் 5. கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். Verse 5. They break in pieces thy people, O Lord, and afflict thine heritage. வசனம் 6. விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து. Verse 6. They slay the widow and the stranger, and murder the fatherless. வசனம் 7. கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். Verse 7. Yet they say, the Lord shall not see, neither shall the God of Jacob regard. வசனம் 8. ஜனத்தில் மிருககுணம் உள்ளவர்களே, உணர்வடையுங்கள், மூடரே, எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? Verse 8. Understand, ye brutish among the people, and ye fools, when will ye be wise? வசனம் 9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? Verse 9. He that planted the ear, shall he not hear? He that formed the eye, shall he not see? வசனம் 10. ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? Verse 10. He that chastiseth the heathen, shall not he correct? He that teacheth man knowledge, shall not he know?
வசனம் 11. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். Verse 11. The Lord knoweth the thoughts of man, that they are vanity. வசனம் 12. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி. Verse 12. Blessed is the man whom thou chastenest, O Lord, and teachest him out of thy law. வசனம் 13. சிட்சித்து உம்முடைய வேதத்தைக் கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 13. That thou mayest give him rest from the days of adversity, until the pit be digged for the wicked. வசனம் 14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். Verse 14. For the Lord will not cast off his people, neither will he forsake his inheritance. வசனம் 15. நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். Verse 15. But judgment shall return unto righteousness, and all the upright in heart shall follow it. வசனம் 16. துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? Verse 16. Who will rise up for me against the evildoers? Oh, who will stand up for me against the workers of iniquity? வசனம் 17. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மவுனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். Verse 17. Unless the Lord had been my help, my soul had almost dwelt in silence. வசனம் 18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. Verse 18. When I said, my foot slippeth, thy mercy, O Lord, held me up. வசனம் 19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. Verse 19. In the multitude of my thoughts within me thy comforts delight my soul. வசனம் 20. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? Verse 20. Shall the throne of iniquity have fellowship with thee, which frameth mischief by a law? வசனம் 21. அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். Verse 21. They gather themselves together against the soul of the righteous, and condemn the innocent blood. வசனம் 22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். Verse 22. But the Lord is my defense, and my God is the rock of my refuge. வசனம் 23. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். Verse 23. And he shall bring upon them their own iniquity, and shall cut them off in their own wickedness. Yea, the Lord our God shall cut them off. சங்கீதம் அதிகாரம் 95. Psalms chapter 95. வசனம் 1. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவோம் வாருங்கள். Verse 1. O come, let us sing unto the Lord. Let us make a joyful noise to the rock of our salvation. வசனம் 2. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். Verse 2. Let us come before his presence with thanksgiving, and make a joyful noise unto him with psalms. வசனம் 3. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். Verse 3. For the Lord is a great God, and a great King above all gods. வசனம் 4. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். Verse 4. In his hand are the deep places of the earth, the strength of the hills
is his also. வசனம் 5. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. Verse 5. The sea is his, and he made it, and his hands formed the dry land. வசனம் 6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக்கடவோம் வாருங்கள். Verse 6. O come, let us worship and bow down. Let us kneel before the Lord our Maker. வசனம் 7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. Verse 7. For he is our God, and we are the people of his pasture, and the sheep of his hand. Today if ye will hear his voice. வசனம் 8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். Verse 8. Harden not your heart, as in the provocation, and as in the day of temptation in the wilderness. வசனம் 9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து, என் கிரியையையும் கண்டார்கள். Verse 9. When your fathers tempted me, proved me, and saw my work. வசனம் 10. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களென்றும் சொல்லி. Verse 10. 40 years long was I grieved with this generation, and said, It is a people that do err in their heart, and they have not known my ways. வசனம் 11. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். Verse 11. Unto whom I swore in my wrath that they should not enter into my rest. சங்கீதம் அதிகாரம் 96. Psalms chapter 96. வசனம் 1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். Verse 1. O sing unto the Lord a new song, sing unto the Lord, all the earth. வசனம் 2. கர்த்தரை பாடி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். Verse 2. Sing unto the Lord, bless his name, show forth his salvation from day to day. வசனம் 3. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். Verse 3. Declare his glory among the heathen, his wonders among all people. வசனம் 4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. Verse 4. For the Lord is great and greatly to be praised, he is to be feared above all gods. வசனம் 5. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். Verse 5. For all the gods of the nations are idols, but the Lord made the heavens. வசனம் 6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. Verse 6. Honor and majesty are before him, strength and beauty are in his sanctuary. வசனம் 7. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Verse 7. Give unto the Lord, O ye kindreds of the people, give unto the Lord glory and strength. வசனம் 8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள். Verse 8. Give unto the Lord the glory due unto his name, bring an offering, and come into his courts. வசனம் 9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே
நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Verse 9. O worship the Lord in the beauty of holiness. Fear before him, all the earth. வசனம் 10. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். Verse 10. Say among the heathen, that the Lord reigneth. The world also shall be established, that it shall not be moved. He shall judge the people righteously. வசனம் 11. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதின் நிறைவும் முழங்குவதாக. Verse 11. Let the heavens rejoice, and let the earth be glad. Let the sea roar, and the fullness thereof. வசனம் 12. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். Verse 12. Let the field be joyful, and all that is therein. Then shall all the trees of the wood rejoice. வசனம் 13. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். Verse 13. Before the Lord, for he cometh to judge the earth. He shall judge the world with righteousness, and the people with his truth. பைபிள் சவாலின் 189வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் எப்போதும் நீதிமானும் விசுவாசமானவரும் நமது ஸ்தோத்திரத்திற்கு தகுதியானவரும் என்பதை கற்றோம். நீதிமான்களை பாதுகாத்து தனது பரிபூரண சித்தத்தின்படி நீதியை நிலைநிறுத்துவார் என்றும் முழு நம்பிக்கையுடன் அவரை சார்ந்திருக்கலாம் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரை ஆராதிக்கும் போது நமது இதயம் சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் புதிய பலத்தாலும் நிரம்புகிறது. அவரது மகத்துவத்தை தொடர்ந்து அறிவித்து அவரது மாறாத வாக்குத்தத்தங்களில் நமது நம்பிக்கையை வைப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தி அவருடனான நடையை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 189 of our Bible challenge is complete. Today we learned that God is always just, faithful, and worthy of our praise. These Psalms remind us that we can confidently trust Him to defend the righteous and bring justice according to His perfect will. As we worship Him, our hearts are filled with peace, hope, and renewed strength. Let us continue to proclaim His greatness and place our confidence in His unfailing promises. Every day spent in His presence deepens our faith and strengthens our walk with Him. Each day is another opportunity to glorify the Lord with our lives. Which truth from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.